அந்த காட்டுல சோனாங்கிற பறவை வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இது தன்னோட கூட்டுல ரொம்பவே சந்தோஷமா இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ரொம்ப மழை வர மாதிரி இருந்துச்சு. கடுமையா மழை வரும் போல இருக்கே. நாம போயிட்டு நமக்கு தேவையான தானியங்களை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்ச சோனா தான் கூட்டுலேருந்து பறந்து போய் தானியங்களை தேட ஆரம்பிச்சா. அவ தேடிக்கிட்டு இருக்கும் போதே கடுமையா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மழையில சோனாவோட கூடு ரொம்பவே சேதமாயிடுச்சு. சேதமானது மட்டும் இல்லாம உடஞ்சி கீழேயும் விழுந்துருச்சு. காட்டுல இருந்து திரும்பி கூட்டுக்கு வந்த சோனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஐயோ, என்ன நம்மளோட கூடு இப்படி உடைஞ்சு போச்சு. நம்ம இப்ப இந்த மழையில என்ன பண்ண போறோம்னே தெரியலையே. நம்ம எப்படி நம்மளோட வீட்டை கட்டுறது? சரி, மழையையும் பொருட்படுத்தாம நம்ம எப்படியாவது இன்னைக்கு நம்ம வீட்டை கட்டினாதான் நாளைக்கு பெய்யுற மழையிலேருந்து தப்பிச்சு நம்ம வாழ முடியும் அப்படின்னு யோசிச்ச சோனா காட்டுலேருந்து சின்ன சின்ன குச்சிகளை எடுத்துட்டு வந்து தனக்குன்னு ஒரு கூடு கட்ட ஆரம்பிச்சா. அந்த கூட்டில் திரும்பவும் அவ வாழ்ந்துட்டு இருந்தா. ஒரு நாள் பயங்கரமாக காத்தடிச்சது. அந்த காற்றுல அவளோட கூடு சரிஞ்சு கொட்டி போச்சு. என்ன, நம்ம எப்படி வீடு கட்டினாலும் அது உடைஞ்சி போயிடுது. இந்த மழையில நம்மளால புதுசா வீடும் கட்ட முடியாது. சரி, இப்போதைக்கு நம்மளோட நண்பர்கள் யார் வீட்லயாவது தங்கிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் தான் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு யோசிச்ச சோனா காகத்தோட வீட்டுக்கு போனா. கடுமையான மழையிலையும் அவ காகத்தோட வீட்டு கதவை தட்டினா. காலு, காலு, கதவை திறடி காலு. யாரு இந்த மழையில வந்திருக்கிறது? நான் தான் சோனா வந்திருக்கேன். என்ன சொன்னா, ஏன் இந்த மழையில வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை காலு, என்னோட வீடு மழையில ரொம்ப உடஞ்சி போச்சு. அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல. அதனால தான் மழை காலம் வரைக்கும் உன்னோட வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு வந்திருக்கேன். என் வீட்டுல தங்க போறியா? என் வீடே சின்ன வீடு தான், 2 பேர் தான் தங்கலாம். நானும் என் மனைவியும் அதுல தங்கியிருக்கோம். இதுல போய் நீ எப்படி தங்க முடியும்? தயவு செஞ்சு நீ வேற வீடு பாத்துக்க சோனா. என்னால உன்னை இங்க தங்க வைக்க முடியாது அப்படின்னு காலு சொன்னதுமே சோனா ரொம்பவே மனசுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனான். சரி, இப்போ நம்ம போயிட்டு வேற யாரையாவது கேட்கலாம். மீனு வீட்டை கேட்கலாம். மீனு ரொம்ப நல்ல மனசு உள்ளவ. அவ கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு யோசிச்ச சோனா மீனு வீட்டு நோக்கி பறந்து போனான். போய் மீன் வீட்டோட கதவையும் தட்டுனான். மீனு, மீனு, என்னாச்சு சோனா? மழையில வந்திருக்க, வா உள்ள வா அப்படின்னு மீனு உள்ளர கூப்பிட்டா. ரொம்ப நன்றி மீனு. நீனாவது எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சு என்னைய உள்ள கூப்பிட்டியே, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன் இந்த மலையில வந்திருக்க? என்னாச்சு உனக்கு? இல்லை மீனோ, என்னோட வீடு மலையில உடைஞ்சி போச்சு. அதனால என்னோட வீட்டில் இருக்க முடியல. அதனால தான் நான் உன் வீட்டில் இந்த மழை காலம் வரைக்கும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருக்கேன். என்னைய உன் வீட்டில் தங்க வச்சுக்கிறியா மீனோ அப்படின்னு சோனா கேட்டா. ஐயோ சோனா, என் வீட்டையும் நீ கொஞ்சம் சுற்றி பாரு. ரொம்ப சேதமாக தான் இருக்குது. என் வீடும் எப்போ இடிஞ்சு விழுன்னு எனக்கே தெரியாது. என் வீடு நல்ல நிலைமையில இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உன்னை இங்கே தங்க வச்சுப்பேன். நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கவா? பக்கத்து ஊருக்குள்ள ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் நிறைய வீடுகள் இருக்கும். அந்த வீடுகளில் ஒரு வீட்டில் நீ ஒரு கூடு கட்டிக்கோ. வீட்டுக்குள்ளே எப்படியும் மழை பெய்யாது. காற்று அடித்தாலுமே ரொம்பலாம் வீட்டுக்குள்ளே வராது. அதனால் நீ வீடு கட்டுறப்ப அது உடையாமல் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அங்கேயே நீ வாழ்ந்துட்டு வா. அதுக்கப்புறமா நீ மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு மீனும் ஐடியா கொடுத்துச்சு. சோனாவுக்கும் இந்த ஐடியா ரொம்பவே நல்லதாக பட்டுச்சு. ரொம்பவே நன்றி மீனு, இந்த ஐடியா சொன்னதுக்கு. நான் உடனே பக்கத்து கிராமத்துக்கு புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து கிராமத்தை நோக்கி பறந்து போனா சோனா. அவ பறந்து போகும்போதே மக்கள் கொஞ்சம் பேர் மண்ணால் வீடு கட்டுறத பார்த்தா. அவங்க களிமண் வச்சு வீடு கட்டுறாங்க. அதனால தான் அவங்களோட வீடெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
சரி, நம்மளும் களிமண்ணை வச்சு நம்மளோட வீடை கட்டிக்கலாம். அப்படின்னு யோசிச்ச சோனா தானும் களிமண்ணை எடுத்துட்டு வந்து தனக்கான வீடை கட்டினா. அதுக்கப்புறம் சோனாவோட வீடும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது. மழைக்காலம் ஃபுல்லாக சோனா அந்த களிமண் வீட்டிலேயே சந்தோஷமா இருந்தா. தனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கிட்ட சோனா வேற பறவைகள் கூடு இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டப்பையும் அவங்களுக்காக உதவி செஞ்சா.